வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகள்லாம் செய்யக்கூடிய அதே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கை நம்ம ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது, முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்ததை நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா எல்லாம் இப்போ பொரிஞ்சு செவந்து வரட்டும். அந்த பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும், கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்க்கணும். இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பக்குவத்துக்கு நம்ம வதக்கணும்னா போதும். ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதோட பச்சை வாடை போகணும், அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இது போல் சின்னதாக கீறி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அந்த 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் இல்லைன்னா நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க, அது நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க, தேவையான சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வைக்கல, அதனால இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பு. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்ச நாள் வெந்து வரணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கை முக்கால் பக்குவத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க சொன்னேன். இப்போ நல்லா தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குக்குள்ளே இறங்கி நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி மசாலா நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடைசியாக அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இது போல் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது கூடவே கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இன்னொரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டோம்னா போதும். உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னா அடுப்பில் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா ட்ரையாக கிடைக்கும். இல்லை இந்த மசாலா பக்குவத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பக்குவத்துலேயே இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன பக்குவத்தோடு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.